ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து பிரபுவில் வந்து பார்த்துருப்பீங்க. பிரபுவில் வந்து பார்த்த மாதிரி சூப்பரான லவ் சாங்க சிம்பிளாக நீங்கள் வந்து உங்கள் பிக்கை வந்து ஆட் பண்ணிட்டு வந்து பண்ணிடலாம். ஓகேங்களா? ரொம்ப ஈஸி தான். முடியல ஸ்கிப் பண்ணாமல் வந்து பார்த்துங்க. அப்படியே வந்து பிரபுவில் பார்த்த எடிட்டிங் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் வந்து தட்டி விட்டுட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிங்க. ஓகேங்களா? பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஹாலில் போட்டுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துடும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வீடியோ பண்ண பார்த்தா அலைட் மோஷன் அப்ளிகேஷன் வந்து தேவை. ஆப் கார்டு லிங்க் பார்த்தா இன்ஸ்டாவோட பயோவில் வந்துருக்கு. பேஜுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே, ஆப் வந்து ஓப்பன் வந்து பண்ணிவிட்டு அப்புறம் இந்த சிங்கிள் ப்ராஜெக்ட் வந்து இம்போர்ட் வந்து பண்ணிங்க. ப்ராஜெக்ட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகேங்களா? எல்லாம் ஃப்ரீ தான். ஓகேங்களா? இம்போர்ட் வந்து பண்ணிவிட்டு நான் சொல்கிற ஸ்டெப் மட்டும் ஃபாலோ பண்ணி எடிட் வந்து பண்ணிங்க. ரொம்ப ஈஸி தான். ஒரு 2-3 ஸ்டெப்பில் எடிட் வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணிடலாம். ஓகேங்களா? எடிட் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு கீழே பாருங்கள் ஒரு க்ரீனாக ப்ளஸ் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பார்த்தா சம் ரேஷியோ பார்த்தா 4:5 ரேஷியோ செலக்ட் வந்து பண்ணிவிட்டு கீழே கிரியேட் ப்ராஜெக்ட் டாப் செலக்ட் பண்ணி ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் வந்து கொடுத்துங்க. நெக்ஸ்ட் ப்ளஸ் சூஸ் பண்ணுங்கள். மீடியா வந்து ஓப்பன் பண்ணுங்கள். எந்த ஃபோல்டர் வந்து இமேஜ் வந்து ஸ்டோர் வந்து பண்ணிச்சிங்களோ ஒன்ஸ் அந்த ஃபோல்டருக்கு வந்து போயிடுங்க. போயிட்டு உங்கள்கிட்ட இருக்க பிக்கு செலக்ட் பண்ணிட்டு மேலே பாருங்கள் ரைட் டேப்பில் ஒரு ப்ளஸ் கிளிக் பண்ணிங்கன்னா பிக்கு மாதிரி வந்து ஆட் வந்து ஆகும். ஓகேங்களா? பிக்கு வந்து 4:5 ரேஷியோ வந்தால் பிக்கு வந்து ஃபுல்லாக ஃபில் ஆகும். அது வந்து வேறு டிஃப்ரெண்ட்டான ரேஷன் அவுட்டர் வந்து பிளாக் வந்துருக்கும். அந்த பிளாக்கை ஃபில் பண்ணுறதுக்கு இமேஜ் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு மேலே பாருங்கள் ரைட் சைட் டேப்பில் ஒரு 3 டாட் இருக்கும். கிளிக் பண்ணுங்கள். கிளிக் வந்து கொடுத்தா ஃபிஃப்த் ஒன்னா ஃபில் கம்பல்சரியான்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஃபில் செட் வந்து பண்ணிவிட்டு மேலே பாருங்கள் ரைட் டேப்பில் வேறு காரண பட்டன் கிளிக் பண்ணிட்டு தேர்ட் ஒன்று பார்த்தா கரண்ட் ஃப்ரம் பிஎன்ஜின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணி கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் வந்து கொடுத்தீங்கன்னா இந்த இமேஜ் பார்த்தா 4:5 கன்வெர்ட் ஆகிட்டு ஒரு ரிசல்ட் வந்து கொடுக்கும். இப்போ நம்ம இந்த சேவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணி இமேஜ் சேவ் வந்து கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த இமேஜ் டிலேட் பண்ணுங்கள். இதே மாதிரி நான் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பிக்கை வந்து ஆட் பண்ணி உங்கள்கிட்ட எல்லா பிக்கும் வந்து 4:5 ரேஷியோவில் வந்து கன்வெர்ட் வந்து பண்ணி எடுத்துங்க. நெக்ஸ்ட் அந்த ப்ராஜெக்ட் ரிலேட் வந்து நான் கொடுத்த ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க. ஓப்பன் வந்து பண்ணிட்டு கீழே பாருங்கள் இமேஜில் அதை சூஸ் பண்ணுங்கள். சூஸ் வந்து கொடுத்தா கீழே பாருங்கள் கலர் அண்ட் ஃபில்லில் சொல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் வந்து கொடுத்தா நம்பரில் மட்டும் ஸ்டார்ட் ஃப்ரேம் செலக்ட் வந்து பண்ணிவிட்டு மேலே வந்து ஃபோல்டர் நேம் வந்து அலைட் மோஷன் ஃபோல்டர் வந்து சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கிராப் பண்ண பிக் தான் வந்து ஆட் ஆயிருக்கும். இப்போ அந்த ஃபோல்டர் சூஸ் பண்ணிட்டு நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை செலக்ட் பண்ணிட்டு இங்கே மேலே பாருங்கள் ரைட் சைட் டேப்பில் ஒரு க்ரீன் கலர் ப்ளஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி பார்த்தா உங்களுக்கு பிக் வந்து இது மாதிரி வந்து ஆட் வந்து ஆகிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ என்ன வந்து பண்ணுவோம், நெக்ஸ்ட் போய் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா டைம் லைன் பார்த்தோன்னா இங்கே வந்துருங்க 6:14 இங்கே பார்த்தா உங்களுக்கு வந்து க்ரீன் கலர் லிரிக் கீழே இமேஜ் வந்து இருக்கும். லிரிக்கான ஃபாண்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து இருக்குது. ஓகேங்களா? இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம்னா இமேஜில் வந்து ஆட் வந்து பண்ண போகிறோம். சேம் அங்கே ஆட் பண்ண மெத்தட் தான். டேட்டா லேயர் கிளிக் பண்ணுங்கள். கீழே பார்த்தா கலர் அண்ட் ஃபில்னு சொல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இது மாதிரி நம்பர்லாம் போட்டு ஸ்டார்ட் டு ஃப்ரேம் செலக்ட் பண்ணிவிட்டு பிக்கு செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் கிளிக் பண்ணிங்கன்னா பிக் இது மாதிரி உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ஆட் வந்து ஆடும். நெக்ஸ்ட்டு பிக்கு கிளிக் வந்து கொடுத்துட்டு நம்ம வீடியோ வந்து ஃபிங்கரில் அலைன் பண்ணணும். அது மாதிரி வந்து கரெக்டாக இமேஜ் வந்து உங்களுக்கு மாதிரி கரெக்டாக மூவ் பண்ணி ப்ளேஸ் வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கான அவுட்புட் வந்து இது மாதிரி வந்து பர்ஃபெக்டாக வந்து கிடச்சிரும். முடிஞ்சாலும் நான் வந்து வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து ஹை குவாலிட்டியில் வந்து கொடுத்துருப்பேன். பிக்கு மட்டும் ஹை குவாலிட்டியில் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து 4Kவில் வந்து கூட நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து ஃபுல் எடிட் வந்து பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு பிக்கை வந்து ஆட் பண்ணி சொல்லிட்டு வந்து செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி முடிச்சுட்டு மேலே பாருங்கள் ரைட் அப்படி வேறு காரண பட்டனை கிளிக் பண்ணிட்டு வீடியோ அண்ட் ஆப்ஷன் செலக்டாக செக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பண்ண கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி இந்த எடிட் வந்து உங்கள் கேலரி வந்து சேவ் வந்து பண்ணிங்க. ஓகே, எடிட்டிங் வந்து பிடிச்சிட்டா லைக் வந்து போட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்கள். டடா பாய்.